கேமராமேன் க்ளோஸ் அப் வைங்க அவனுக்கு. அவனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். மாட்டிக்கிட்டான் காட்டெருமை மாட்டிக்கிட்டான். என்ன ராஜா என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல நம்ம சேனல் பத்தி சொல்லிருந்தாங்க. சேனல் பத்தி மட்டும் தான் சொன்னீங்களா? ஆமா சேனல் பத்தி தானே சொன்னேன். இந்த மூஞ்சி சேனல் பத்தி சொல்லிச்சான். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதுங்களா? ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க ராஜா. நம்பர் கொடுக்குற சொல்ல கூப்பிட்டீங்க. அக்கா ஏதாவது இருக்கா சாப்பிட? இல்ல நீங்களும் காலின்னு சொல்லி என்ன ஏமாத்திராதீங்க. இல்ல முன்னாடி பேசுனது. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. எடுக்கிறீங்களா சார்? இப்பயாவது ரெக்கார்டிங் போட்டீங்களா சார்? ரெக்கார்டிங் ஒரு வழியா போட்டான். நீ பிரியாணி தட்டினதெல்லாம் நாசமா போச்சுரா. கடைசியில இருந்தா அப்படியே வந்து பார்த்துட்டே வந்துரு. இந்த உணவு திருவிழால என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கறத இங்கே நமக்கு ஒரு மெனு அழகா கொடுத்துட்டாங்க. சென்னையோட இது பார்த்தீங்கன்னா நோ ஆயில் நோ பாயில் அப்படின்றது இப்போ ரொம்ப ட்ரெண்டி ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக காஞ்சிபுரம் முட்டை மிட்டாய், ராணிப்பேட்டை மக்கன் பேடா, கள்ளக்குறிச்சி சிமிலி, சேலம் ஆட்டையாம்பட்டி முறுக்கு, திண்டுக்கல் முள்ளு முருங்கை அடை, மதுரை கறிதோசை, சிவகங்கை மட்டன் உப்பு கறி, நாகப்பட்டினம் கருப்பு உளுந்து கஞ்சி, தூத்துக்குடி கோவில்பட்டி கடலை மிட்டாய், தேனி காளான் நகெட்ஸ், கோவை கொங்கு மட்டன் பிரியாணி, நீலகிரி சாக்லேட், திருநெல்வேலி அல்வா, கன்னியாகுமரி பழம்பொரி. ஸோ சென்னை முதல் கன்னியாகுமரி வரை என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன ஃபேமஸோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம போகிறது ஃபுட் கோர்ட் தான். வாங்க போகலாம். ஸ்டால் நம்பர் 38க்கும் நம்ம தம்பிக்கும் சம்மந்தமே இல்லை. அங்கே ஹோம்மேடு குளியல் சோப்பெல்லாம் வச்சிருக்காங்க. அது குளிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். வெறும் தண்ணியில் முங்கி எழுந்திரிச்சு வந்துடுவான். அப்படி ரெடியாகி வந்தாலே இவெல்லாம் ஆஃபீஸுக்கு லேட்டாக வரான். ஸ்டால் நம்பர் 37ல ஜூட் பேக்ஸ். ஸோ ட்ரெண்டியாக இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஜூட் பேக்ஸ்லேருந்து நிறையா கலெக்ஷன்ஸ், காட்டன் பேக் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் கொடுத்து அனுப்பலாம். இப்போ வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காகவே இந்த மாதிரி ஜூட் பேக்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பண ஓலையில் பேஸ்கெட் கூட இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன். உங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இது வாழை மட்டை இருக்கு இல்லையா, அந்த நார், அதில் பண்ண பேஸ்கெட் ரொம்ப கெட்டியாக செம்ம அழகாக இருக்குது. வர்த்துங்க செம்ம சூப்பராக இருக்குது. லஞ்ச் பேக்காக கொண்டு போகலாம், இல்லை ஸ்டைலாக நீங்கள் கொண்டு போகலாம். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நல்லாவே மேட்ச் ஆகும். அண்ட் தென் நல்லா வெயிட்டும் தாங்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டால் நம்பர் 36. ஸ்டால் நம்பர் 36ல வந்து ஃபுல்லாக உடன் ப்ராடக்ட்ஸ். கேமராமேன் க்ளோஸ் அப் வைங்க அவனுக்கு. அவனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். மாட்டிக்கிட்டான் காட்டெருமை மாட்டிக்கிட்டான். என்ன ராஜா என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல நம்ம சேனல் பத்தி சொல்லிருந்தாங்க. சேனல் பத்தி மட்டும் தான் சொன்னீங்களா? ஆமா சேனல் பத்தி தானே சொன்னேன். இந்த மூஞ்சி சேனல் பத்தி சொல்லிச்சான். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதுங்களா? ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க ராஜா. நம்பர் கொடுக்குற சொல்ல கூப்பிட்டீங்க. ஃபீலிங். ஆமா ரொம்ப ஃபீலிங். ஓகே, இங்க இந்த ஸ்டால் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இது பாருங்க, இந்த குதிரை வண்டிலாம் சின்ன வயசுல வாங்கி கொடுப்பாங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு. ஸோ அதெல்லாம் மினியேச்சர் மாதிரி. இது கார் ஃப்ரண்ட்லலாம் வைக்கலாம், இல்லைனா ஆஃபீஸ் டேபிளில் வைக்கலாம். இந்த முருகரோட வேல் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் தென் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பார்த்தீங்கன்னா அழகாக ஆடுது பாருங்க. தஞ்சாவூருக்கே வந்து உரியதான ஒரு பொம்மை இந்த தலையாட்டி பொம்மை. ஸோ செட்டியார் அம்மா அதெல்லாம் வந்து அந்த சைடு இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரப்பொருட்கள். ஸ்டால் நம்பர் 36. இன்னைக்கு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் இவ்வளோ நீட்டாக எல்லாமே நமக்கு அரேஞ்ச் பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். இவங்களுக்கு பெரிய 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாய், ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ பாய். ஆக்சுவலாக ஸ்டால் நம்பர் 32ல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிக்கன் கட்லெட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெடியாக இருக்குமா, லேட் ஆகுமா? ரெடி ஆகிட்டே இருக்கு. உள்ள ரெடி ஆகிட்டே இருக்கா. ஒரு பிளேட் இப்போ டக்குன்னு கிடைக்குமா? ரொம்ப பசியில் இருக்கும். கண்டிப்பாக இருக்கு. ஓகே, எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் கட்லெட். ஓகே, ஒரு பிளேட் சிக்கன் கட்லெட் வரும். அதை வந்து ஸ்டார்டராக நினச்சி சாப்பிட்டு
அடுத்த ஸ்டால்ல ஏதாவது மீந்ததுன்னா அதை நம்ம சாப்பிட்டு நம்ம வயிற்றுல இருக்கிற பசியை போக்கிக்க வேண்டியதுதான். இப்போதாங்க ஒரு நல்ல உருப்படியான காரியம் பண்ணிருக்கீங்க. உருப்படியான காரியம். அப்ப இது வரைக்கும் அவங்க எதுவுமே சாப்பிடல. அப்படி இல்ல, சாம்பிள் நிறைய சாப்பிட்டாங்க. அப்படியா? ஆமா. இவ்வளவு நேரம் சாம்பிள் சாப்பிட்டீங்கன்னா அம்புட்டும் போய் புழுறான். சாம்பிள் சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிட்டு இங்க நான் இப்படி கேட்பேன் மேடம், அவங்க சாம்பிள் கொடுப்பாங்க, ஒரு கை மட்டும் இப்படி வந்து வாங்கிட்டு போவோம் மேடம், திருப்பி பார்த்தா வெறும் தொன்னை மட்டும் தான் கிடைச்சது எனக்கு. வெறும் சாம்பிள் சாப்பிட்டாலே இங்க ஃபுட் ஸ்டால் அது கூட எனக்கு கொடுக்கலையே, நான் என்ன பண்ணுவேன்? இல்ல அக்கா அதை எதிர்பார்த்து தான் வந்தாங்க, கடைசியில பார்த்தா பொசுக்கு உண்மையை பேசாதரா. கரெக்ட் தான். ஆக்சுவலி இந்த லாஸ்ட்ல இருந்து வந்தோம், இங்க இருந்து ரஷ்ஷா இருந்ததுனால இந்த லாஸ்ட்ல இருந்து வந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எந்தெந்த ஸ்டால் சொல்லுங்க. ஷூர். ஸோ இப்போ இந்த கார்டை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்களா? 500 இருந்தது, 150 மைனஸ் ஆயிடுச்சுன்னா 350. ஓகே சூப்பர். ஆஹா, ஆவி பறக்க சிக்கன் கட்லெட்டு சுட ஆவி பறக்க. ஏமாத்திட்டாங்க சித்தப்பா. எவ்வளோ ஸ்டால்ல என்ன ஏமாத்தி சாம்பிள் வாங்கிட்டு இருப்பான். பாதி எடுத்துக்கவா? வித்தவுட் மை பர்மிஷன் டோன்ட் டச். எச்சு துப்பி வச்சிடுறேன் போடா. எச்சு துப்புனாலும் பரவாயில்ல, கழுவிக்கங்க. ஆக்சுவலி செம்ம கிறிஸ்பி, செம்ம டேஸ்டி, ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் கட்லெட். மல்லிகா மேடம் என்ன ரெடியா இருக்கு? ஒன்லி காஃபி டீ தானா இங்க? என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க. நான் தோசை வெரைட்டிஸ் இருந்தது. அதுதான் மேடம் ஆசையா போர்டை பார்த்துட்டு வந்தேன். நீங்களும் என்ன ஏமாத்திட்டீங்க மேடம். சீக்கிரம் வந்திருந்தா கிடைச்சிருக்கும். எங்க ரஷ்ல அடிச்சு புடிச்சு மரவள்ளி கிழங்கு, பீட்ரூட், கேரட், நெய் ரோஸ்ட். அக்கா ஏதாவது இருக்கா சாப்பிட? இல்ல நீங்களும் காலின்னு சொல்லி என்ன ஏமாத்திராதீங்க. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. அக்கா நீங்களாவது ஏதாவது சாப்பிட குடிப்பீங்களா இல்ல என்ன ஏமாத்துறீங்களா? கொடுப்போம். மீன் இருக்கு, சிக்கன் 65 இருக்கு, சிக்கன் பேபிக்கு இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு இது வந்து சாப்பிட? மீன்லாம் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கே. எங்க இருந்து வரீங்க? உலகரம் சென்னை. ஓகே, சோ இந்த ஸ்டால்ல ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. ஓகே உங்க எல்லாருக்கும் SVTV நேயர்கள் சார்பாக ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ தி சேம். Thank you. ஸோ சிக்கன் எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த டிஷ் சிக்கன் 65 ஸ்டால் நம்பர் 30. எங்க ஊர் ஸ்பெஷல் மயிலாடுதுறை. இவங்க ஊர் ஸ்பெஷல் மயிலாடுதுறைன்னு ஆசாசியா வந்தா நம்மள ஏமாத்திட்டாங்கடா. அவுட் ஆஃப் ஸ்டாக். வெறும் காலி டப்பா தான் இருக்குது. இதை வச்சு நாங்க எப்படி சாப்பிடுறது? அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க ஊர் ஃபுட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கேமராமேன் சோறு போடுறாங்க, இந்த ஸ்டால்ல ஸ்டோர் போடுறாங்க. ஸ்டால் நம்பர் 25 நமக்காகவே இது வரைக்கும் காத்துட்டு இருக்கு. தஞ்சாவூர் ஸ்பெஷல் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்க மேடம். என்னென்ன இருக்கு? மட்டன் கோலா உருண்டை, இடியாப்பம், மட்டன் கோலா கறி, எலும்பு கறி, சாதம், ரைஸ், அப்பளம், வடை. அதாவது பஞ்சத்துல அடிபட்டவனுக்கு சோறு போட்ட மாதிரி அத்தினி ஸ்டால்ல ஸ்டாக் அவுட்னு பார்த்துட்டு இங்க வந்து வெள்ளை சாதத்தை கண்ணில் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஸோ நான் இங்க என்னென்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃபேவரட் இடியாப்பம் அப்படின்னு இடியாப்பம் சொல்ல போறேன். ஸோ அண்ட் தென் கேமராமேனுக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு மெனு கேட்டு இங்க ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடும்போது உங்களை மீட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மட்டன் கோலா உருண்டை இந்தாங்க. ஸோ மட்டன் கோலா உருண்டை. ஓகே, அவங்க வேலையில அவங்க கரெக்டா இருக்காங்க, ஏன்னா அவங்க ஸ்டிட்டு. அப்படி பிரஸ் பண்ண உடனே உடையுது பாத்தீங்களா? இதுதாங்க. அப்படி பிரஸ் பண்ண உடனே புடிங்கி தின்னா பாத்தீங்களா? இதுதாங்க இவன். சூப்பரா இருக்கு. மட்டன் இதுல எங்க இருக்குன்னே தெரியலங்க, வாயில போட்டோடனே அப்படியே மெல்ட் ஆகுது. மட்டன் கோலா உருண்டை மிஸ் பண்ணாதீங்க. மட்டன் இருக்கானே தெரியல, அந்த மாதிரி இருக்கு. ஆனாலும் நல்லா இருக்கு. சூப்பராக. ஸோ பஜ்ஜி ஐட்டம்ஸ் ஆல் டைம் ஃபேவரட். மெரினா பீச்சும் பஜ்ஜியும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஸோ ஃபைனலாக பஜ்ஜி ஸ்டாலுக்கு வந்தாச்சு. ஸ்டால் நம்பர் 24 விருதுநகர் ஸ்பெஷல். என்னென்ன பஜ்ஜி அவைலபிளாக இருக்குக்கா? எக் போண்டா இருக்கு மேம், அதுக்கப்புறம் மிளகாய் பஜ்ஜி இருக்கு. ரெட் ஆம்லெட் வேணும்னா கிடைக்கும். பிரெட் ஆம்லெட் வேணும்னா நமக்காகவே அக்கா சூடாக போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து முட்டை போண்டா அண்ட் மிர்ச்சி பஜ்ஜி. தேங்க்யூ. ஸோ இப்போ 2 பிளேட் மிளகா பஜ்ஜி வாங்கியிருக்கோம், 40 ருபீஸ் தான். ஸோ ஒரு பிளேட் 20 ருபீஸ். ஸ்டால் நம்பர் 24 விருதுநகர் ஸ்பெஷல்.
மிளகா பஜ்ஜி கமான் சூடா சாப்பிடலாம். வேற இவருக்கு சட்டினி பட்டினி இல்ல, பட்டினி மட்டும் தான் இருக்கு, சட்டினிலாம் இல்ல. பண்றாங்க. ஓவரா பேசுறவங்க கிடையாது, கிளம்பு. யார் யாரெல்லாம் ஓவரா பேசுறாங்களோ அவங்களுக்குலாம் பஜ்ஜி தர முடியாது. பஜ்ஜி பஜ்ஜி சூப்பரா காரசாரமா சூடான மிளகா பஜ்ஜி நம்ம மெரினா பீச்ல ஃபுட் ஃபெஸ்டிவல்ல ஸ்டால் நம்பர் 24. இது நம்ம வீட்லயே போட்டு சாப்பிட மாட்டாங்க, இங்க வந்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். என் பேர் மாலதி. இது வந்து நுங்கு இருக்கு பார்த்தீங்களா, பனை மரம். அதை வந்து நிறைய பேர் அந்த பாரம்பரியத்தை மறந்துட்டாங்க. அதனால பனம்பழம் மில்க் ஷேக்கு, நுங்கு மில்க் ஷேக்கு, பனம் குருத்து மில்க் ஷேக்கு நாங்கள் தயார் பண்ணி ஜூஸ் மாதிரி போட்டு கொடுக்குறோம். ஆக்சுவலி உங்களோட தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு உங்களோடதுக்காக தான் ஆசாசியாக வந்தேன். ரஷ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கும் மாமா அந்த பனம்பழம். நம்ம சாப்பிடவே மாட்டோம். இல்லை ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து எனக்கு பனம்பழம் சுட்டு சாப்பிடுவேன்னு எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க. சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப இப்போ உள்ள சினரேஜெல்லாம் பனம்பழமே தெரிய மாட்டேங்குது. எப்படி இருக்குன்னே கேட்குறாங்க. நாங்கள் அங்கே மதுரையில் உழவர் சந்தையில் வந்து கடை வச்சிருக்கோம், ஸ்டால் போட்டிருக்கோம். அந்த பழத்தையும் பக்கத்திலே வச்சு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அதை காட்டுறீங்க. அப்போ அதை பார்த்து ஆர்வமாக வாங்கி சாப்பிடுவோம். அந்த கலரே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டால் நம்ம வச்சதுல, நம்ம இந்த ஸ்டால் நம்ம வச்சதுல குழந்தைங்க விரும்பி நிறைய பேர் சாப்பிட்டாங்க. அது என்னன்னு தெரிஞ்ச உடனே அது திரும்ப வந்து அந்த டேஸ்ட் பிடிக்கும், மறுபடியும் வராங்க. பணம் கொடுத்து பணம் பழம் மூணுமே மாற்றி சாப்பிட்டு பார்சலும் வாங்கிட்டு போயிட்டாங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கீங்க? திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கோம், கார்ப்பரேஷன்ல இருந்து வந்திருக்கிறோம். ஓகே சொல்லுங்க. மட்டன் பிரியாணி ஸ்பெஷல், திண்டுக்கல்னாலே மட்டன் பிரியாணி. சோ இன்னைக்கு எங்க சென்னை மக்களுக்காக குடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. எங்க சென்னை மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, எல்லாரும் நல்லா சந்தோஷமா வாங்கி சாப்பிடுறாங்க. நாங்க நல்லா சந்தோஷமா செஞ்சு கொடுத்துருக்கோம், நல்லா செஞ்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, ஒரு ½ hour பிரேக்ல மறுபடியும் உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிடும்னு. நிறைய ஸ்டால் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமும் எங்களுக்காக சுட சுட செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. இன்னும் நிறைய பிரியாணி இருக்கு. உள்ள வாங்க கேமராமேன். டேஸ்ட் பாருங்க. இவ்வளவு கேக்குறீங்க, பேசுறீங்க. எடுக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். அதை எடுக்கும்போது அவ்வளோ ஆசையா இருக்கு. பசியே இல்லைன்னா கூட பசி வந்துடும் போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி அண்டாலாம் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்களுக்கு தெரிஞ்ச பிரியாணி தான் மேடம். பிரியாணிக்குங்கிறது தேக்கு பிரியாணிங்கிறது இந்த காசி பானை ஒண்ணுதான். இது பேர் காசி பானையா? காசி பானை. இதுல சமைச்சாதான் இப்ப காலைல 6 மணிக்கு சமைச்சிங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் சூடு அப்படியே இருக்கும், ஆறாது. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, செஞ்ச உடனே சாப்பிட்ற பிரியாணியை விட கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்ற பிரியாணி டேஸ்ட் சூப்பரா இருக்கும்பாங்களே, அது உண்மையா? உண்மைதான், நல்லா இருக்கும். சூடு ஆறுனதுக்கு பிறகு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருந்தா இந்த அடி இந்த குண்டானோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம் போல இருக்கு. நாங்க இப்பயே தரோம், தூக்கிட்டு போங்க. ரொம்ப ஸ்வீட் அம்மா. ஹாப்பி நியூ இயர்மா. இன்னும் பல வருஷம் நீங்க சந்தோஷமா இதே மாதிரி ஹெல்தியா எங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு போட்டுட்டே செஞ்சு தரோம் மேடம். தேங்க் யூ சோ மச். கொடுத்தாலும் வந்து நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். ஆர்டரும் எடுக்கிறீங்க? சூப்பர். எங்க மேடம் இருக்காங்க, மேடத்தை கேட்டுங்க. இவங்க தான் எங்களுக்கு மேடம். சோ இவங்க தான் வந்து இந்த ஸ்டாலுக்கு இன்சார்ஜ் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கு எங்க சென்னை மக்களோட ரெஸ்பான்ஸ்? ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. திண்டுக்கலோட ஆத்தென்டிக் பிரியாணி அந்த பானையோட எடுத்துட்டு வந்து இறக்கி இருக்கீங்க. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். வந்திருந்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கிடைச்சிருக்கும், இன்னும் சிக்கன் பிரியாணி எல்லாம் நிறைய இருந்தது. இப்போ வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் தான் இங்க வேற. இப்ப இருந்த நிறைய ஸ்டால்ஸ்ல அவுட் ஆஃப் ஸ்டாக் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்ல சோறு போட்டா போதுன்ற அளவுக்கு இருக்கும். சோ இத்தனை மணிக்கும் எங்களுக்கு இவ்வளவு புன்னகையோட எங்களுக்காக பரிமாறுறது உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சூப்பரா எங்களுக்கு பண்ணி கொடுங்க. நன்றி. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி நியூ இயர். Thank you. Happy New Year. எடுக்கிறீங்களா சார்? இப்பயாவது ரெக்கார்டிங் போட்டீங்களா சார்? ரெக்கார்டிங் ஒரு வழியா போட்டான். நீ பிரியாணி தட்டினதெல்லாம் நாசமா போச்சுரா. கடைசியில இருந்தா அப்படியே வந்து பார்த்துட்டே வந்துரு. நான் சாப்பிடுற அழகை ரசிச்சுக்கிட்டு அவன் கொண்டு போய் பக்கத்து பிளேட்ல விட்டுருப்பான் கேமராவை. கேமராமேன் நீங்களா என்ன விட்டு சாப்பிடுறீங்க? கொஞ்ச நேரத்துல கேமரா ஹேண்டில் பண்ணனும். நீ கொஞ்ச நேரத்துல அவங்க டேபிள்ல இருக்கறத எடுத்து தின்னுறப்ப உனக்கு தெரியும். அவங்களே கேட்டா கொடுத்திருப்பாங்க. கொடுத்திருப்பீங்களா ப்ரோ? பார்த்தல சரிங்க. அக்கா கொடுத்துருவாங்க. செம்ம டேஸ்ட்ல மட்டனா? சிக்கன் பிரியாணி. லேட்டா வந்து எனக்கு மட்டன் பிரியாணி வேற கிடைக்குமா? 70 ரூபாய்க்கு பலபலி சேல் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஹாட்டா இருக்கு. And காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் டிசம்பர் 24th வரைக்கும் நம்மளோட இந்த செல்ஃப் விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கோம்.
மதியம் 12:30 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணி எது அவைலபிளா இருக்கு அப்படிதான் கேட்கணும், என்ன ஸ்பெஷல்லாம் கேட்க கூடாது. ஸோ முட்டை மிட்டாய், எஸ் காஞ்சிபுரம் முட்டை மிட்டாய் வந்து அவைலபிளா இருக்கு இங்க. ஸோ சூப்பரா இருக்கு, இப்பதான் அப்படியே ஃப்ரெஷ்ஷா எங்களுக்காக கட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். செமையா இருக்கு. ஸோ எங்க சென்னை மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கா? ரசிச்சு சாப்பிட்றாங்க. ஓகே, சூப்பர். இங்க பாருங்க, காஞ்சிபுரம் ஸ்பெஷல் முட்டை மிட்டாய். வேற என்னென்ன ஸ்பெஷல்? ஜிலேபி வித் ரபடி இருக்குங்க. ஓகே, அது எவ்வளோ? 60 rupees அது. ஓகே, ஷாஹி துக்குடா இருக்கு. ஷாஹி துக்குடா. ஓகே, ஸோ இன்னும் கேரமல் பாயசம் இருக்கு. என்ன பாயசம்? கேரமல் பாயசம். கேரளா பாயசம். ஓகே, கேரளா ஸ்பெஷல் கேரமல் பாயசம். ஷாஹி துக்குடா. ஷாஹி ஸ்பெஷல் ஜிலேபி வித் ரபடி. ஆல் ஸ்டேட். ஆமா, ஆல் ஸ்டேட் ஸ்பெஷல். ஸோ ஆல் ஸ்டேட் ஸ்பெஷல் வந்து இவங்க ஸ்டால் நம்பர் 15 காஞ்சிபுரம். ஸ்டால் நம்பர் 15ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி ஸ்பெஷல்ல இருந்து காஞ்சிபுரம் ஸ்பெஷல் வரைக்கும் எல்லாமே செம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. இது நமக்காக தான் இப்போ கட் பண்ணாங்க. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பரவாயில்ல மேடம். அந்த முட்டையோட ஸ்மெல்லே இல்லை. லைக் ஒரு ஜீரால ஊற வச்ச பிளைன் கேக் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டா செம்ம டேஸ்டா இருக்கு. ஸ்வீட் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, ரொம்ப கரெக்டா செம்ம டேஸ்டா இருக்குது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஸோ அந்த கண்டென்ஸ்டு மில்கோட டேஸ்ட் எல்லாமே செம்மையா இருக்கு. தம்பி என்னக்கா என்ன விட்டு சாப்பிட்றீங்க? இல்லை, நான் வந்து மொத்தமா எடுத்துப்பேன்னு இவங்களே கொஞ்சம் ஊட்டி விட்டுறாங்க. இவனா வந்தா இப்படி எடுப்பான், நானா ஊட்டினா இப்படி கொடுப்பேன். அதனால தப்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் மெரினா பீச்சில். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையாக டேஸ்டியாக ஆத்தென்டிக் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நமக்காக இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் எல்லாமே மகளிர் சுய உதவி குழுக்கள்லேருந்து வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நிறைய புது விதமான டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம SVTV-யை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.